அதுக்கப்புறம் தோப்பு பக்கமா யாருமே போறதே கிடையாது. தோப்பு பக்கம் போறத நிறுத்திட்டதுனால ஆருத்ரா தொலைல தப்பிச்சிட்டோன்னு நினைச்ச ஊர் ஜனங்க எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா அவங்களோட நிம்மதி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. கொஞ்ச நாளாவே ராத்திரி நேரத்துல நாய்கள் கூட்டமா தெருக்கள் நின்று ஊளை ரத்தம் எதையோ துரத்திக்கிட்டு போறதுமாவே இருந்து நாய்கள்லாம் நைட்டெல்லாம் ஒரே ஊளை ஆயிட்டு இருந்தது. அதை கேட்ட ஊர் ஜனங்க ரொம்ப பயந்தாங்க. பொணமா ஊரை விட்டு போன அந்த ஆருத்ரா அவளோட சாவுக்கு பழித்திக்கிறதுக்காக பேயா ஊருக்குள்ள திரும்பி வந்த பார்த்து பயந்துதான் அதுங்க அப்படி பண்ணுதுங்கன்னு அப்ப யாருக்கும் புரியல. ஊருக்குள்ள வந்துட்டேன், இனி நான் யாரையும் விட மாட்டேன். என்னையும் என் குழந்தைய கொன்னவங்களையும் அதுக்கு உடந்தையா இருந்தத ஊர் ஜனங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். ஒரு நாள் நடுராத்திரி திடீர்னு வீடுங்கெல்லாம் தீப்பத்தி எரிய தொடங்கிடுச்சு. எல்லாரும் சாகுங்கடா. நெருப்பு எரியதை பார்த்தோம் ஜனங்க எல்லாம் அலைய அடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி பாக்குற இடம் எல்லாமே நெருப்பு. ஐயோ, திடீர்னு நெருப்பு எப்படி பத்த ஆரம்பிச்சது? உங்க தண்ணி எடுத்துவாங்க போங்க. எல்லாரும் தண்ணி எடுத்து வந்து கொட்டியும் அந்த தீ அணையிற மாதிரி தெரியல. அது பயங்கரமா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கொஞ்சம் கூட அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல. நல்ல வேலை, கடவுள் செய்தால திடீர்னு அப்ப பார்த்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா, நல்ல வேலை மழை பெய்யுது. கடவுளே, அந்த மழை தான் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களை சேதாரம் இல்லாம காப்பாத்தி கொடுத்துச்சு. அந்த சமயம் மட்டும் மழை பெய்யாம இருந்தா இந்த ஊரே இருந்த இடம் தெரியாம போயிருக்கும். மழை வந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, ஆனா என்னைக்கு தப்பிக்க முடியாது. ஊருக்கு வெளியில தோப்புக்குள்ள இருந்த வரைக்கும் ஆருத்ராவால இந்த ஊர்ல இருந்தவங்களுக்கோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரல. ஆனா எப்ப அவ ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே ஊருக்குள்ள ஒப்பாரி சத்தம் கேட்க தொடங்கிடுச்சு. வெளியில போனா நேரத்தோட வரத்து இல்ல. இந்த ஊருக்குள்ளதான் அடிக்கடி எதாவது நடக்குதே, எங்கன்னா போனவன் நேரத்தோட வரானா பத்தியா? அண்ணி, யாரு என்ன கூப்பிட்டது? நான் தான் அண்ணி. குடிக்க ஒரு வாய் தண்ணியாவது கொடுங்க அண்ணி. நான் தாண்டி. ஒண்ணும் பண்ண கூடாதா? என்ன பண்ணீங்க? அது வந்து அது ஏதோ தெரியாம பயத்துல பண்ணிட்டோம். மன்னிச்சிரு ஆருத்ரா. என்ன ஒண்ணும் பண்ணாத, என்ன விட்டு ஆருத்ரா. நான் எவ்வளவு கெஞ்சிருப்பேன். ஒரு வாய் தண்ணி கொடுங்க, கொஞ்சம் சோறு போடுங்க. எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைக்காக நீ எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்பேன். ஈவு இறக்கமே இல்லாம ஒரு வாய் பச்சை தண்ணி கொடுக்காம என்னையும் என் புள்ளையும் கொன்னீங்கள. ஆருத்ரா, மன்னிச்சிரு ஆருத்ரா. தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டு ஆருத்ரா. உங்களை விடுறதுக்கு நான் வரல, நீங்க உயிர் விழுத்த பார்க்கதான் நான் வந்திருக்கேன். ஆருத்ரா, விட்டு ஆருத்ரா. சாகடி. ஒன்ன மாதிரியே இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் கொல்லுவேன், ஒருத்தரையும் விட மாட்டேன். இனி அடுத்து யார கொலை காத்திருக்கா தெரியல. இந்த ஆருத்ரா பத்திரமா இருந்துக்கங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தர அவங்க குடும்பத்துல பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா. என்ன பண்ண போறாளோ தெரியலையே. நிறமாத கர்ப்பிணியா செத்த அவ ஒவ்வொருத்தரா அவருடைய சாவுக்கு காரணம் வந்தவங்க எல்லாரையும் பழி வாங்க ஆரம்பிச்சா. அந்த வீட்டுல தினம் ஒருத்தர் இறந்துகிட்டே இருந்தாங்க. அத்தை, அத்தை, நான் உயிர் விட்ட இடத்துல எவ்வளவு தைரியமா தூங்குறீங்க அத்தை. நானே தான் அத்தை. உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப தைரியம் அத்தை. என்ன பட்டினி போட்டு கொன்ன இடத்துலயே நிம்மதியா வந்து தூங்குறீங்களே, ரொம்ப தைரியம் உங்களுக்கு. ஆருத்ரா, நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? போடி.
போடியா, என்ன போடின்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல. நான் திரும்பி போகிறதுக்காக இங்க வரல, உன் உயிரை எடுக்க தான் வந்திருக்கேன். வேண்டாம் ருத்ரா, புருஷ பட தப்புக்குதான் உனக்கும் உன் பிள்ளைக்கும் தாண்டா. எங்களை எதுக்கு இப்ப இப்படி பண்ற நீ? என் புருஷ பண்ண தப்புக்கு நானும் என் பிள்ளையும் என்ன பண்ணோம்? உங்களுக்கு பயமா இருந்தா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் எத்தனை போய் சேர்த்திருக்கணும். அத விட்டுட்ட ரூம்ல அடைச்சி என்னையும் என் பிள்ளையும் பட்னி போட்ட கொள்றீங்க. நான் என் குழந்தையோட எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன்டி. ஆனா அநியாயமா என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே, உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டு ருத்ரா, உன் கால்ல வினால விட என்ன விட்டு ருத்ரா. உங்க உயிருக்காக இப்படி கெஞ்சினீங்களே, அன்னைக்கு என் வயித்துல வளர்ந்த உயிருக்காக இப்படித்தானே நானும் கெஞ்சினேன். கொஞ்சமாவது ஈவி இறக்கம் காட்டினீங்களா? அடுத்து உன் புருஷன் கூடவே அனுப்புறேன், வச்சு பாத்துக்க. மரத்துல தொங்க விட்டால தூக்கல என்ன, அடுத்து அவனையும் தொங்க விடுறான் பாரு. பொண்டாட்டியும் செத்துட்டா, பொண்ணு மாதிரி வளர்த்தவள செத்துட்டா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆருத்ரா தான். அவள ஆருத்ரா, ஏ ஆருத்ரா, ஆருத்ரா, உன்னை தண்ணி தெரிவிச்சுக்க. என் பொண்டாட்டியை கொண்டுட்டேன், என் பொண்ணு மாதிரி இருந்தவரையும் கொண்டுட்டேன். உன்னை சும்மா விட்டா இங்க எங்களையும் கொண்டுடுவேன். உன்னை விடப்படாது நீ. எதுக்கு என் பொண்டாட்டி என் பொண்ணு கொன்ன? ஏண்டா நீ என்னையும் என் குழந்தையும் கொன்னது தப்பா தெரியல, நான் பொண்டாட்டி பொண்ணை கொண்டது மட்டும் தப்பா தெரியல? எவ்வளவு தைரியம் தான் என்னையே தொடர்ந்து பின்னாடி வருவ? உங்களை நான் கொல்றேன்னு தெரிஞ்சும் என் பின்னாடி வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குல்ல? அந்த தைரியம் ஏண்டா என் புருஷ விஷயத்துல இல்லாம போச்சு? ஒரு வியாதிக்காக பயந்து என்னையும் அநியாயமா இந்த உலகத்தையே பார்க்காத குழந்தையும் அழிச்சிட்டீங்களடா. உன்னை விடத்துக்காக வரல. என்னை எந்த மரத்துல தொங்க விட்டீங்களோ அதே மரத்துல உன்னை தொங்க விட நான் வந்திருக்கேன். விடு, என்ன விடுடி. சாகு, சாகுடா. இப்பதாண்டா எனக்கு பாதி நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னாதான் எனக்கு முழு திருப்தி ஆகும். பழி வாங்கணும்னு துடிச்ச அந்த ஆத்மா அவங்க வீட்டுல இருந்த ஒவ்வொருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சது. அவங்க வீட்டுல இருக்கவங்க இறக்கத்தை பார்த்ததும் எங்க அந்த வீட்டு பக்கம் போனா நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து செத்தவங்களை தூக்கிட்டு போய் அடக்கம் பண்றதுக்கு கூட ஊர்ல இருந்து யாருமே போகல. ஒரு நாள் அந்த வீட்டுல இருந்து எந்த சத்தமும் வரல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டுல சாகறதுக்கு யாரும் இல்ல, செத்தவங்களுக்காக அழறதுக்கு கூட யாரும் இல்ல. ஓடி ஒளியத்தால ஆருத்ரா கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போதுதான் நமக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கத்தே ஞாபகம் வரும். ஊர்க்காரங்களுக்கும் உயிர் போற நிலைமையில தான் கடவுள் ஞாபகம் வந்தது. கடவுள் தான் இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு ஊர் ஜனங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அதனால கடவுள் தான் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு ஊர் ஊரா போய் கோயில் கோயிலா அலைஞ்சு தினம் ஒரு பூசாரிய கூட்டிட்டு வந்து யாகம் ஹோமம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பரிகாரம் ஹோமம் எல்லாம் செஞ்சோம், எந்த பிரயோஜனமும் இல்ல. நாளுக்கு நாள் அவளோட தொந்தரவு அதிகமாயிட்டேதான் இருந்தே தவிர கொஞ்சம் கூட குறையில.
எந்த யாக ஹோமம் பண்ணாலும் என்கிட்ட ஈடுபடாது. பேய் பிசாசு தொந்தரவு இருக்கிற ஊர்ல சம்மந்தம் வச்சுக்கிட்டு பொழுதனைக்கும் பயத்தோட வாழ முடியாதுன்னு வெளியூர்காரங்க எல்லாம் இந்த ஊர்ல பெண் கொடுக்கவோ பெண் எடுக்கவோ விரும்பவே இல்லை. வீடு வாசல் இதை விட உயிரோட இருக்கத்தான் முக்கியம்னு சொல்லி ரொம்ப பேரு ஊரை விட்டு காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.